அதுக்கப்புறம் சச்சினோட அண்ணா வந்து ஒரு நாள் பேசும்போது சச்சின் சொல்லியிருக்காரு, "இல்ல நான் ஆக்சுவலா இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இன்னும் எவ்வளோ நாள் தான் நானும் போயிட்டே இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு எண்டு வேணும் இல்லையா? ஸோ வந்துட்டு ப்ராபப்ளி ஓகே நான் குவிட் பண்ணிடுறேன். போதும் எனக்கு இதோட" அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில பேசும்போது, சச்சினோட அண்ணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "சச்சின் ஒண்ணு வந்து நீ ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து நடக்க போகிற வேர்ல்டு கப் 2011 வேர்ல்டு கப் வந்துட்டு இந்தியாவில் நடக்குது. அதே மாதிரி கண்டிப்பாக வந்து ஃபைனல்ஸ் வந்து இந்தியாவில் மும்பையில் தான் நடக்கும். ஸோ யோசிச்சு பாரு, நீ போகிறேன்னு சொல்கிற ஓகே ஃபைன், எல்லாமே ஃபைன் தான். ஆனால் இன்னும் ஒரு 4 இயர்ஸ் நீ வந்துட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு தம் கட்டி விளாண்டு அப்படின்னா உன்னோட இவ்வளோ வருஷ கனவு அந்த வேர்ல்டு கப் தூக்குறதுன்ற வந்து அந்த ஒரு மேட்ரு வந்துட்டு நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் உன் சொந்த ஊர்லேயே உன் சொந்த மண்ணில் நீ இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஸ்டேடியம்லேயே வந்துட்டு மக்கள் முன்னாடி நீ வந்து ரிட்டையர் ஆகலாம். இதுக்கு வந்துட்டு ஷியோரிட்டி சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சச்சினை பார்த்து கேட்கும்போது திருப்பியும் சச்சினை வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மொமெண்ட்லேயும் வந்து சரி நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு கன்டினியூ பண்ணுறாரு. அண்ட் தி எண்ட்